வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கோயில் பயண வீடியோவில் எங்கே வந்திருக்கோம்னா, திருச்சி மாவட்டத்தில் அக்கரைப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய தென் சீரடி என்று அழைக்கப்படக்கூடிய சாய்பாபா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க போகலாம். இந்த தென் சீரடி சாய்பாபா கோயில் எங்கே இருக்குன்னா, திருச்சியிலிருந்து 14 கிலோமீட்டர் தள்ளி சமயபுரம் டோல்கேட்டுக்கு இடதுபுறத்தில் உள் கிராமத்தில் சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அக்கரைப்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போய் பார்க்க முடியாத மக்களுக்காகவே இங்கே திருச்சி மாவட்டத்தில் தென் சீரடி சாய்பாபா கோயில் கட்டியிருக்காங்க. சீரடியில் இருப்பது போன்றவே 5 அடிக்கு 5 அடி உயரமுள்ள வெண் பளிங்கினாலான சிற்பமை இங்கேயும் செய்து வைத்து சீரடி பாபாவை வணங்கிக்கிட்டு வர்றாங்க. சீரடியில் இருப்பது போன்றவே இங்கேயும் சாய்பாபா வேப்ப மரத்தடியில் தான் குருஸ்தான சிலையை வச்சு ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி சாய்பாபாவோட சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி சீரடி சாய்பாபாவுக்கான ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றிருக்கு. நான்கு வருட ஆலய பணிகளை முடித்து பக்தர்களின் உதவியோடு 2020ஆம் ஆண்டு ஜனவரி 20 அன்று குடமுழுக்கு விழாவும் நடந்து இந்த ஆலயமானது திறக்கப்பட்டது. சீரடியில் நடப்பது போன்றே இங்கேயும் அணையாத நெருப்பு கொன்ற துணி கட்டி வச்சிருக்காங்க. இந்த துணியில் பக்தர்கள் வேண்டுதலுக்காக மட்டை உரிக்காத முழு தேங்காயும் போடுறாங்க. இதிலிருந்து பெறப்படும் விபூதி பிரசாதமானது எல்லோருக்கும் சாய்பாபாவின் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. உதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விபூதி பிரசாதம் பக்தர்களோட காணிக்கையிலிருந்து பெறக்கூடிய தேங்காயை எரித்து அதிலிருந்து கொடுக்கப்படுகிறது. சீரடியில் இருப்பது போன்றே அற்புத தோற்றத்துடன் இந்த கோயிலும் கட்டப்பட்டிருக்கு. முன்புறம் சாய்பாபாவை தரிசனம் பண்ணிட்டு அமர்ந்து தியானம் பண்ணக்கூடிய இடமும் அற்புதமாக அமைச்சு கட்டியிருக்காங்க. முற்றிலும் பளிங்கினாலான தரையுடன் கூடிய ஒரு அற்புதமான கோயிலாகவே இது இருக்கு. சீரடியை போன்றே இங்கேயும் வெண்மையான பளிங்கு கற்களால் சாய்பாபா ஆசி வழங்குறாரு. சாய்பாபா கோயிலுக்கே உரித்தான விநாயகர், சமாதி மந்திர், சாவடி, துவாரகமாயி, ஆஞ்சநேயர், கிருஷ்ணர் போன்றோரோட
தனித்தனி சன்னதியும் இந்த கோயிலே இருக்கு. சாய்பாபா சன்னதியின் கீழ்த்தளத்தில் பிரம்மாண்டமான ஒரு தியான மண்டபம் இருக்கு. தியான மண்டபத்தில் சிவபெருமானோட லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பளிங்கு லிங்கத்தின் உருவத்தின் மேலே சாய்பாபாவினோட உருவம் விழும்படி வச்சிருக்காங்க. போனால் கண்டிப்பாக பாருங்க. கோயிலின் வெளிப்புறத்தில் குருஸ்தானம் இருக்குது. இந்த குருஸ்தானம் அப்படிங்கிறது முதல்ல சாய்பாபா பக்தரோட கனவுல தோன்றி எந்த ஒரு வேப்ப மரத்தை அடியில் தன்னோட சிலையை பிரதிஷ்டை பண்ண சொன்னாரோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய குருஸ்தானம். இந்த குருஸ்தானுக்கு பக்கத்திலேயே அம்மனோட ஒரு சிறிய சன்னதியும் இருக்குது. ரெண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டு கோயிலோட குருஸ்தானம் அமைக்கப்பட்ட பிறகு 2020ஆம் ஆண்டு கோயிலோட குடமுழக்கும் நடந்திருக்கு. சாய்பாபா கோயிலுக்கே உரித்தான 4 வேளை பூஜையும் இங்கு சிறப்பாக நடத்தப்படுது. அதோட 100 பேருக்கு தினமும் அன்னதானமும் பண்ணுறாங்க. சாய்பாபாவிற்கு உகந்த தினமான வியாழனன்று வரும் பக்தர்கள் அனைவருக்கும் 4 வேளையும் இங்கு அன்னதானமும் அளிக்கிறாங்க. மகாராஷ்டிராவிற்கு போய் சீரடி சாய்பாபாவை தரிசிக்க முடியாத சாய் பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த சாய்பாபா ஆலயம் இருக்கு. சிறப்பு வாய்ந்த பல இடங்களை கொண்ட திருச்சியில இப்போ இந்த சாய்பாபா ஆலயம் ஒரு முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. நீங்க ஒரு சாய் பக்தரா இருந்தா திருச்சிக்கு வந்தா கண்டிப்பா இந்த சாய்பாபா ஆலயத்தை போய் பாருங்க. நன்றி நண்பர்களே, இத்துடன் என் கோவில் பயண வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RR.